ரோஹிணியோட அம்மா வந்து கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்க மீனாவையும் முத்துவையும். இதை பார்த்துட்டு குடும்பமே ஆச்சரியத்தில் இருக்குது. அப்போ விஜயா சொல்கிறாங்க, நான் அப்போவே சொல்லலையா, ரோட்டில் போகிறதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நான் வளர்க்குறேன், நான் எடுத்துக்கிறேன், அப்படி இப்படின்லாம் சொன்னேன். இப்படித்தான் பேசிட்டு போவாங்க. உங்களுக்கு என்ன புள்ள பக்க வயசு இல்லையா, இல்லை உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதா அப்படின்லாம் விஜயா சத்தம் போடுறாங்க. இதை கேட்டு ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்தாலும் அடக்கிக்கிட்டு நிற்கிது ரோஹிணி. அப்போ சொல்கிறாங்க, அண்ணாமலை சொல்கிறாரு, பொறு விஜயா, அவங்களே வந்து வருத்தத்தில் இருக்கிறாங்க, நீ வேற. இல்லைங்க, நான் அப்போ இருந்து இதாக தாங்க சொல்கிறேன், உண்மையை தானே சொல்கிறேன். இவங்களுக்கு தான் வயசு இருக்கு, இவங்க புள்ள வேண்டாம், இவங்க குழந்தைய பெற்றுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஊரில் தெருப்பொறுக்கி தெருவில் கிடக்கிற பிள்ளையெல்லாம் போய் நம்ம எடுத்து வளர்க்கணும் கொல்லணும்லாம் நினைக்கிறாங்களே. தத்தெடுக்கணும்னு சொல்கிறாங்களே, அந்த அம்மா என்ன பேசிட்டு போகுது பார்த்தீங்களா. என் பேரை என்ன அனாதையா, நான் பாட்டி நான் இருக்கேன், அம்மா இருக்கேங்கிறா. அவள் எங்கே இருந்தால் நமக்கு என்ன, வெளிநாட்டில் இருக்கிறா, எங்கேயும் இருந்துட்டு போகிறா அவன்ற அம்மா. நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் இது ஒரு 2 பேர் இழுத்துட்டு வரணும். இவங்க 2 பேரையும் வந்து மரியாதையாக இருக்கிற மாதிரி இருந்தால் இங்கே இருக்க சொல்லுங்கள், இல்லாட்டி வீட்டை விட்டு போக சொல்லுங்கன்னொடனே ரோஹிணிக்கு ரொம்ப இதாக போகுது, ரொம்ப சந்தோஷமாக போகுது. வீட்டை விட்டு விரட்டிட்டா நம்ம ரகசியம்லாம் இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிது ரோஹிணி. அதுக்கு சொல்கிறாங்க, விஜயா சொல்கிறாங்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத இந்த மீனா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஊரில் போகிற பிள்ளைங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன், அவங்க அம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊரில் திரிஞ்சுக்கிட்டு இருக்காமல் வீட்டு வேலையை மட்டும் பாரு. இனிமேல் யார் எப்படி போனால் நமக்கு என்னான்னு இருக்கணும். அவன்லாம் ஒரு ஆள், அவனுக்கெல்லாம் நீ வந்து வேஷம் போட்டு கிருஷ்ணன் வேஷம் போட்டு அழைச்சிட்டு வர்ற. உனக்கே வெக்கமாக இல்லை, இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவராக தெரியல அப்படின்னு சத்தம் போடுறாங்க விஜயா. இதை கேட்டு ரோஹிணிக்கு ரொம்ப கோபமாக வருது. எல்லாரும் அவங்க போயிட்டாங்க. சரி விஜயா விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிடுறாரு. அவங்க போயிட்டாங்க. இப்போ ரோஹிணி என்ன பண்ணுது, நித்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுது. இங்கே பாருடி, நான் செஞ்சது சரிதானே அப்படிங்கும்போது, இருந்தாலும் இது ரொம்ப ஓவரடி, உங்கள் அம்மா வந்து செஞ்சது தப்பு. அன்னைக்கு வந்து காப்பாற்றினது யார், உங்கள் அம்மா வந்து மயக்கமாக இருந்தப்போ காப்பாற்றினது முத்து மீனா வந்து. அதை மறந்துட்டு என்ன ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்படி பேசிட்டாங்க பார்த்தியா முத்து மீனா. நான் தாண்டி பேச சொன்னேன், அப்படி பேசினா தான் அவங்க இனிமேல் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கமாக வந்த ரோஹிணி அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத மீனா வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்காருக்கு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. முத்துக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வரும்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. என்ன பேசுகிறாங்க வித்தியாட்ட அப்படின்னு நினச்சி கேட்கும்போது இந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போயே இவங்களுக்கும் கிரிஷோட அம்மாவுக்கும் என்ன உறவு, ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, இதான் வேணும் மீனாக்கு இப்படி தான் வேணும்னு பேசுகிறாங்களே, எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிறாங்க. அங்கேயே நிற்கிறாங்க. இங்கே நின்றுக்கிட்டு இவங்க பேசுகிறத கேட்குறாங்க. இனிமே வந்து அந்த பக்கம் தலை வச்சு கூட இந்த மீனா படுக்க மாட்டாடி, இவனும் முத்தும் போகமாட்டான் அந்த பக்கம், இனிமேல் அந்த பக்கம் போகமாட்டான் அப்படிங்கும்போது, அப்போ இவங்க 2 பேருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படியே நிற்கிறாங்க. ரோஹிணி பார்த்துட்டு உடனே பேச்சை மாற்றிடுது ரோஹிணி. ஆமாடி வித்யா, நம்ம அந்த இதுக்கு போனோம்ல, அந்த இது பியூட்டி பார்லர் இது விஷயமா போனோம்ல, அந்த பொம்பளைக்கு வேணும் அவனுக்கும் வேணுடி அப்படின்னு பேச்சை மாற்றினோன்னே இங்கே புரிஞ்சுக்கிச்சு மீனா, பேச்சை மாற்றுறான்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் போயிடுது. அப்போ இங்கே ரோஹிணி என்ன நினச்சிக்கிச்சு, நம்ம வேறு எந்த கதையோ பேசுகிறோன்னு இவன் நினச்சிக்கிட்டா அப்படின்னு நினச்சிக்கிறது ரோஹிணியோ. இங்கேருந்து மீனா என்ன பண்ணுது, போய் புருஷனுக்கு தண்ணியை கொடுத்துட்டு முத்துக்கு தண்ணியை கொடுத்துட்டு, ஏங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு. எனக்கு அப்போ இருந்தே சந்தேகமாக இருக்குது மீனா, என் ஃபோனை வித்யா எதுக்கு எடுக்கணும், என் ஃபோனை 2-3 வாட்டி வித்யா எடுத்து இவங்க 2 பேரும் கிச்சனில் நின்றுக்கிட்டு எதையோ பார்க்குறாங்க என் ஃபோனில். நாளைக்கு பொழுது விடியட்டும் மீனா, என் ஃபோனை ரிப்பேர் பார்த்து அதில் அவங்க என்னத்தை பார்த்தாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல அதை செய்யுங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ முதல்ல கவலைப்படாமல் இருந்த இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. நமக்கு ஒரு குழந்தை வேணும், ஏன் ஊரா விட்டு குழந்தையெல்லாம் நம்ம வந்து அடுத்தவங்க குழந்தையெல்லாம் நம்ம குழந்தைன்னு நினைக்கக்கூடாது. அந்த அம்மாவை பற்றி என்ன மாதிரி பேசிட்டு போயிட்டாங்கன்ட்டு நான் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை மீனா, இப்படியெல்லாம் அவங்க பேசுவாங்கன்னு நான் நினைக்கல மீனா அப்படிங்கிறாரு. நானும் தாங்க நினைக்கல, இவங்க இப்படியா பேசுவாங்க, நீங்கள் யார், ஏன் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க, இனிமேல் அந்த பக்கமே வராதிங்க அப்படின்லாம் பேசிட்டாங்களேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ரொம்ப வருத்தப்பட்டு 2 பேரும் தூங்கிடுறாங்க. காலையில் என்ன பண்ணுறாரு முத்து, என்ன பண்ணுறாரு, ஃபோனை எடுத்துக்கிட்டு கடைக்கு போகிறாரு. இவர் போகும்போது பின்னாடியே வித்யாவும் ரோஹிணியும் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த கடைக்கு போகிறாங்கன்ட்டு கடையில் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு, இதை சரி பண்ணணும் அப்படிங்கும்போது, சரி பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து என்ன பண்ணுறாரு, சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு மெமரி கார்டை கழட்டிடுறாரு. இதை பார்க்கல ரோஹிணி, இதை பார்க்கல, மெமரி கார்டு கழட்டினதை பார்க்கல. அங்கேருந்து போய் முத்து அங்கே அந்தண்ட போனோன்னே இங்கே போய் அந்த மெமரி கார்டை கொஞ்சம் கழட்டி தரீங்களா, அந்த ஃபோனில் இருக்குல்ல, அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், எங்கள் கொழுந்தனார் தான், அதில் ஒரு இது இருக்குது, ஃபோட்டோ மாட்டிக்கிச்சு, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி வந்து சொல்கிறாங்க.
இல்லையே அவர் கழட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன கழட்டிட்டு போயிட்டாரா? ஆமாம், அவர் கழட்டிக்கிட்டு போயிட்டாரு, ஃபோனை மட்டும்தான் கொடுத்துட்டு போனாருங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ சொல்லும்போது, என்னடி இவன் முந்திக்கிட்டானா, நமக்கு முன்னாடி யோசனை பண்ணி செய்கிறான்டி இவன் அப்படிங்கிற